வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹேர் திக்னஸ்க்கான ஒரு ஹேர் ஆயில் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, முடி நல்லா கருகருன்னு சின்ன வயசுல இருந்தே இளநரை வராம தடுக்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயிலும் கூட. இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கல்ல சிஸ்டர், ஹேர் திக்னஸ்க்கான ஹேர் ஆயில் ஏதாவது சொல்லுங்க, ஹோம்மேடு ஹேர் ஆயில் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. உங்களுக்கான ரெமெடி தான் இது. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, நெல்லிக்காய், நாவல் பழ கொட்டைங்க இது. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணியில் இருக்கிற அதே சேம் அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கரிசலாங்கண்ணி எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல, அதனால் நான் நாவல் பழ கொட்டை ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். இது கூடவே சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய், வெந்தயம் இவ்வளோதாங்க நம்ம எடுத்துருக்கிற பொருட்கள். இப்போ நம்ம அரைச்சு ரெடி பண்ணுறதுக்காக நாவல் பழ கொட்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 5லேருந்து 10 கொத்தை எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்த்துடக்கூடாது. நாம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். கொரங்கொரப்பாக தான் இருக்கும். லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஏன்னா தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கிறோம்ல. நான் சொல்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னா 100 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கான அளவுங்க. இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சறதுக்கான பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 100 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் காய்ச்சறதுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இல்லைனா ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதே மாதிரி ஆயில் ப்ரிப்பரேஷன் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லேசான சூடு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவைகளை அதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் அடிப்பிடிச்சிரும், ஒரு பக்கம் வந்து நல்லா எண்ணெய் காயாமல் அப்படியே நின்றுடும். அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஈவனாக கொதிச்சு ரெடி ஆகும். எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக காய்ச்சி திக்கான ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். நாம் ஏன் இவ்வளோ திக்கான ஹேர் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நாம் விளக்கெண்ணெய் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நாம் 100 மில்லி ஆயில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா 50 to 70 மில்லி தான் நமக்கு ஆயிலாக ப்ரிப்பேர் ஆகி கிடைக்கும். நாம் விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ திக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். விளக்கெண்ணெய் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 மில்லியிலேருந்து 200 மில்லி வரைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, முடியோட வறட்சியை தடுக்குங்க. அதாவது ட்ரைனஸை போக்கும். அதுக்காக தான் நாம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கமெண்ட்ல கேட்டிருக்கீங்கல்ல, ட்ரை ஆகிடுது சிஸ்டர், இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்க்கும் போது ஹேர் ட்ரை ஆகிடுதுன்னு கேட்குறீங்கல்ல, அதுக்காக தான் நம்ம இந்த ஹேர் ஆயில் கூடவே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கொதிக்க வச்சு எடுக்கணுங்க. கிட்டத்தட்ட இந்த ஆயில் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக வரும். கொதியும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா கொதிச்சு வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசான கொதி இருக்கும். அந்த மாதிரி கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா திக்கான பேன் வச்சுருக்குறோம். அந்த பேனோட ஹீட்லேயே ஆயில் காஞ்சி ரெடி ஆகிடுங்க. ஆயில் இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கலரில் தாங்க இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். அதாவது நம்ம 100 கிராம் ஊற்றிருக்கிறோம், 100 மில்லி ஊற்றிருக்கிறோம் அப்படின்னா அதில் 50லேருந்து 70 மில்லி தான் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு திக்காக காய்ச்சி எடுத்தால் தான் நம்ம விளக்கெண்ணெயை ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பாதாம் ஆயில் இது எல்லாமே ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி இலைகள் கிடைக்காதவங்க இந்த மாதிரி நாவல் பழ கொட்டையோட அந்த பொடியை எடுத்து எண்ணெய் காய்ச்சும் போது முடி நல்லா கருகருன்னு இருக்கும். இளநரை வராமல் தடுக்கும். அதே மாதிரி முடி வறட்சியை போக்கும். ட்ரைனஸ் இருக்காது. முடி நல்ல கருகருன்னு நீளமாக வளரும். இந்த ஹேர் ஆயில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே தேய்க்கும் போது, அதாவது குழந்தைகளாக இருக்கும்போதே இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நாளடைவில் முடி நல்லா கருகருன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெயை சேர்த்துட்டு ஆயில் காய்ச்சக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காய்ச்சக்கூடாதுங்க. விளக்கெண்ணெயை நாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சு தேய்க்கணும். ஆயிலை ஹீட் பண்ணக்கூடாது. அதாவது விளக்கெண்ணெயை ஹீட் பண்ணக்கூடாது. நம்மளோட ஹேர் திக்னஸ்க்கான ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் வெந்தயம். இந்த வெந்தயமும் கண்டிப்பாக நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி
அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அதிலிருந்து அந்த எசன்ஸ் இறங்க இறங்க ஆயில் ப்ரிப்பேர் ஆயிடும். ஏன் வெந்தயம் போட்டு காய்ச்சக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் போட்டு காய்ச்சும்போது, நம்ம ஆயில் தலையில அப்ளை பண்ணும்போதெல்லாம் வத்த குழம்பு ஸ்மெல் வரும். அதுக்காக தான் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி ஆயில்ல கலந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணணும். வெந்தயம் போட்டு காய்ச்சி, அதுக்கப்புறம் தலைக்கு நீங்க தேய்க்கும்போது தலைவலிய உண்டு பண்ணும். வெந்தயத்தோட வாசனை ஹெவியா இருக்கும். வெந்தயம், விளக்கெண்ணெயெல்லாம் கலந்துட்டு ஒரு 1 டே வரைக்கும் வச்சிருந்து, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். தலைய நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது டாண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபாலும் இருக்காது. நீங்க தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாரி நல்லா அப்ளை பண்ணணுங்க. ஸ்கால்ப்ல தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா அப்ளை ஆகணும். மிச்சம் இருக்கிற அதில நீங்க ஸ்கால்ப்ல அப்ளை பண்ற எண்ணெயே தலைக்கு கீழ இறங்கிடும். அதாவது முடியோட நுனி முடிக்கு இறங்கும். அதனால நீங்க ஸ்கால்ப்ல நெறைய அப்ளை பண்ணுங்க. 1 ஹவர் வச்சாலும் சரி, இல்ல 1 டே வச்சாலும் சரி, இல்ல நீங்க தினமும் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ஹேர் ஆயில பொறுத்தவரைக்கும் நீங்க உடனே வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெகுலரா நீங்க எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நீங்க இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணலாம். நாவல் பழ சீசன்ங்க இது. அதனால தான் இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.